Hello, my dear soldiers. Good evening, good evening. Yes, yes, yes. Good evening, my dear soldiers. Tell me whether my audio and video is clear. Audio, video clear airga. Good evening, my dear soldiers. Come on, guys. காலையில் யார் யாரெல்லாம் இன்றைக்கி வந்தீங்க? ஹாய், குட் ஈவினிங். எஸ், அஸ்வின், டால்ஃபின், அம்பிகா, எஸ், கிருத்திக், எஸ், Bhuvana, yes, okay, good evening. Tell me whether the audio video is clear. Audio video clear airka? Right, Nisar, Nainika, yes, Luffy, right. சரியாப்பா, காலையில் நம்ம ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எஸ், அஸ்வின், குட் ஈவினிங். எஸ், ரைட்டா. இப்போ என்ன அப்படின்னா செகண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் சாப்டர் 7ல் நம்ம புக் பேக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி புக் பேக்கில் ஃபஸ்ட்டு ஒரு பாதி பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, ரைட், பார்க்கலாமா? சூப்பர், குட். வி வில் ஸ்டார்ட் வித் தட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட். ஸோ யார் யாரெல்லாம் காலையில் வீடியோ பார்த்துருந்தீங்க? ஸோ காலையில் வீடியோ பார்க்கல அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் டைரெக்ட்லி டவுன்லோட் த பிடிஎஃப். இப்போ நான் கொடுக்க போகிற பிடிஎஃப் கீழே உனக்கு இருக்குது, நீ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஜஸ்ட் டவுன்லோட் தட், மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. ஸோ வில் கோ வித் கொஷின் நம்பர் 40. பார்க்கணுமா? 50, 41 பார்த்தாச்சு. 42 பார்க்கணும். ஐ திங்க் ஃப்ரம் 42 we have to see. ஸோ கொஷின் நம்பர் 42 நம்ம பார்க்கணும். பார்க்கலாமா? ரைட், ஓகே, ரைட். 12th ஓகே. ராஜ்குமார், ஹாய். எஸ், ஓகே. Super, great. Problems, okay, right. Once again we will go with the problems, right? நம்ம கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடும். 6th and 7th சாப்டரில் பார்க்கணும், அதை நம்ம பார்த்துடலாம். எஸ், கார்னியா, வாட் இஸ் அ டவுட்? தானியா, வெல்கம். எஸ், மூட்டை பூச்சி கொஞ்சம் நிறையா இருக்குது இன்றைக்கி. ஏன்னா நைட் டைமில் நிறைய பூச்சி வந்துடும், அதான். எஸ், 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 எஸ். என்ன டவுட்? நான் வேதாந்து கைட் கிரியேட் பண்ண போகிறேன். புரியல, என்ன வேதாந்து கைட்னா என்ன கேட்குறீங்க தாஜ்னிஷா? போலார் வேறு, அக்வஸ் வேறு. அக்வஸுங்கிறது ஒரு சால்வெண்ட். அக்வஸ்ன்றது என்ன அப்படின்னா தண்ணி. போலாருங்கிறது பொலாரிட்டி, சார்ஜ் இருக்கக்கூடியது. பொலாரிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ பொலாரிட்டி எப்போ க்ரியேட் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் NaCl இருக்கா? NaCl நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும். இட் வில் கெட் பொலாரிட்டிஸ். அவங்க ரெண்டு பேருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ்னு சார்ஜ் வந்துடும். அதுதான் பொலாரிட்டி, அவ்வளோதான். ரைட்டா? ரைட், அதுதான் என்னது பொலாரிட்டி அப்படிங்கிறது. சரியா? தட் இஸ் கால் பொலாரிட்டி. எஸ், ஓகே. கிளாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலையில் தான் நம்ம கிளாஸ் முடிச்சிருக்கோம், இப்போ எதுவும் பண்ணலை. ரைட்டா? ஓகே. கெமிஸ்ட்ரி கைடெல்லாம் இல்லை, நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லா பிடிஎஃபையும் சேர்த்து வச்சாலே உனக்கு இது ஒரு கைடு மாதிரி மாறிடும். சரியா? ரைட். ராஜ்குமார், காட் இட். மொலாரிட்டி நம்ம பார்த்துடலாம். ரைட், சூப்பர். சரியா? ஓகே, ரைட். வி வில் ஸ்டார்ட் வித் திஸ் கொஷின். ரைட், கார்னியா, ஹேவ் யூ காட் இட்? எஸ், ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 42ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் கொஷின் நம்பர் 42 வில் ஸ்டார்ட் வித் த கொஷின் நம்பர் 42.
ஓகேவா? ஐ திங்க் இட்ஸ் பேக். ரைட்டா? ரைட் இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா? ஒரு செகண்ட் என்ன அப்படின்னு நினச்சி. ரைட்டா? ரைட் சரியா? ஓகே ரைட். கவர்மெண்ட் ஆன்சர் இருக்கக்கூடாது, அதனால் இதை படித்தாலே போதும். நவ் இட்ஸ் ஓகேண்ணா? ரைட் சூப்பர், குட். ரைட் போகலாமா? ஓகே வாங்க. ஸோ ஸ்டேட் த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். What is this is happening for the second time? Is it clear now? ஆமாடா ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குடா, என்ன ப்ராப்ளம்னு தெரில. உள்ளே எழுத ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டக் ஆகுது, வீடியோ ஸ்டக் ஆகிட்டே இருக்கு. இஸ் தட் கிளியர்? இப்போ கிளியர் தானே? நான் ஓகே கிளியர். நான் போர்டுக்கு வந்தால் தான் எதுவும் பிரச்சனை ஆகுதோ என்ன? ரைட் வி திங்க் வி வில் சி இட் இஸ் கிளியர் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம பார்க்கலாம் சரியா? ரைட். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட்டா? தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இட் ஸ்டேட்ஸ் தட் என்ட்ரோபி ஆஃப் அ பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ். அதான் என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ். யாரை கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்லலாம்னா அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த மாலிகுல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வெல் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl அப்படி எடுத்துக்கிட்டேன்னா NaCl, அதாவது ஒரு Na அதுக்கப்புறம் ஒரு Cl, அதுக்கப்புறம் ஒரு இல்லை Na வந்து அயோனிக் கிறிஸ்டல், NaCl, அதுக்கப்புறம் இங்கே Cl, NaCl, Na, இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட். ஒரு கியூப் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், அந்த கியூப் அரேஞ்ச் ஆகிருக்க மாதிரி பர்ஃபெக்டாக அரேஞ்சாக இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்டலைன்னு சொல்ல போகிறோம். அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஒரு கிறிஸ்டல் பார்க்குறீங்களோ அது எல்லாத்துக்குமே என்ட்ரோபி ஜீரோவாக இருக்குமா. இப்போ உனக்கு அடுத்த ஒரு கொஷின் வரும், சார் என்ட்ரோபினா என்னது சார்? யாருக்காவது என்ட்ரோபினா என்னன்னு தெரியுமா? காலையில் கூட நம்ம பார்த்தோம். எனிபாடி நோ வாட் இஸ் என்ட்ரோபி? என்ட்ரோபினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், அமனுல்லா கெமிஸ்ட்ரி போர்ஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? எஸ் கண்டிப்பாக நீ சார், கண்டிப்பாக நான் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன், எல்லா சாப்டருக்குமே கொடுத்துருக்கேன், அதனால் அதுலேயும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஜார்ஜ் நீங்கள் வந்து என்ன ரிப்ளை மீனா கொஷினே காணும், உங்கள் கொஷின் மேலே போயிடுச்சு. ஸோ என்ன கொஷின்னு போடுங்க. டேய் சொல்லுங்கடா, வாட் இஸ் என்ட்ரோபி? என்ட்ரோபினா என்னது? என்ட்ரோபி டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு வித் என்தால்பி. என்தால்பினா தான் ஹீட்டு, என்ட்ரோபினா என்னது? என்ட்ரோபி அப்படின்னா வாட் இஸ் என்ட்ரோபி? தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அது எல்லாமே ஓகே குட்டு. கவர்மெண்ட் பேப்பருக்குலாம் போர்ஷன் வேறு கவர்மெண்ட்ரா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வேறுடா. 1 to 6 7 11 இதுதான் கவர்மெண்ட் போர்ஷன் படி. ரேண்டம் ரைட்டா? ரேண்டம்னஸ் அர்த்தம். ரைட்டா? ரேண்டம்னஸ். வெரி குட். கிரிக் ஃபேன் சொல்லியிருக்காங்க. வேறு யார் சொன்னா? ஹீட். என்தால்பினா ஹீட், என்ட்ரோபினா ரேண்டம்னஸ். காலையில் கிளாஸ் கவனிச்சிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேண்டம்னஸ் என்னது சார்? ரேண்டம்னஸ் அப்படின்னா நல்லா கவனி. இந்த சாப்டர் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட மீனிங்கை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. நிறைய பசங்க இந்த சாப்டரை அண்டர்ஸ்டாண்டே பண்ணாமல் படிக்கிறாங்க. இப்போ நீ படிக்கிறத பற்றியா, நீ இப்படி படி, ஈஸியாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கவனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாலிட் இருக்குது. சாலிடில் மாலிகுல்ஸ் எப்படிப்பா அரேஞ்ச் ஆகிருக்கும்? நல்லா க்ளோஸ்லி பேக்கடாக அரேஞ்ச் ஆகிருக்குமா? ரைட்டாக? நல்லா க்ளோஸாக பேக் ஆகிருக்குமா? இதை பார்த்தா அப்படின்னா நம்மளோட லிக்விட் எடுத்துக்கலாம். ரைட்டா? இது சாலிட், இங்கே லிக்விட். ரைட்டா? இங்கே லிக்விடை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் லிக்விடை அப்படின்னா இந்த மாதிரி இருக்க போதா? கொஞ்சம் தள்ளி இருக்குமா? இதே இது என்ன அப்படின்னா கேஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் தள்ளி இருக்குமா? அது பாட்டுக்கு அங்கங்கே இஷ்டத்துக்கு தள்ளி இருக்க போகுது. கரெக்டாக? அங்கங்கே தள்ளி இருக்கும். அதே மாதிரி அது ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்காது. சாலிடு ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும். இங்கே நான் கொஞ்சோண்டு கேஸ் கொடுத்தேன்னா கேஸ் எப்படி இருக்கும்?
அதே இடத்துல நின்றுட்டே இருக்குமா? ஸ்வைங்கு ஸ்வைங்கு ஸ்வைங்குன்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? அது ஆடிட்டே இருக்க போகுது. அப்போ ரேண்டமாக என்ன ஆகிட்டே இருக்கும்? அது மூமெண்ட்லேயே இருக்க போகுது. அப்போ சாலிடோட என்ட்ரோபி என்ன நீ சொல்லு பார்க்கலாம். இப்போ சொல்லு, சாலிடோட என்ட்ரோபி வேல்யூ என்ன சொல்லு பார்க்கலாம். சாலிடுக்கு என்ட்ரோபினா ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கதான். ரேண்டம் மூமெண்ட் இங்கே இருக்கா? ரேண்டம் மூமெண்ட் இங்கே இருக்கா? சொல்லு பார்க்கலாம். ரேண்டம் மூமெண்ட் இங்கே இருக்கா? வெரி குட் கிரிக் ஃபேன். எஸ், ரேண்டம் மூமெண்ட் இங்கே கிடையவே கிடையாது. ஜீரோ. இட் இஸ் ஜீரோ. இங்கே ஜீரோ, இங்கே லெஸ், இங்கே மேக்ஸிமம். இங்கே என்னது? மேக்ஸிமம். இது என்னது? கேஸ். ரைட்டா? அப்போ அங்கே என்ன வார்த்தை கொடுத்துருந்தாங்க பார்த்தியா? தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தேர்டு லால கண்டுபிடிக்கிறாங்களா? என்ன கண்டுபிடிக்கிறாங்க? யார் யாரெல்லாம் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்காங்க, கிறிஸ்டலைன் சாலிடாக பர்ஃபெக்ட் சாலிட், பர்ஃபெக்ட் சாலிடாக யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்ட்ரோபி ஜீரோ. அதுதான் தேர்ட் லா. இட் ஸ்டேட்ஸ் தட் என்ட்ரோபி ஆஃப் அ பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ. அப்சல்யூட் ஜீரோனா என்னது? டெம்பரேச்சர் கெல்வின், ஜீரோ கெல்வின். ஜீரோ கெல்வின் என்னது? -273 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? இஸ் ஜீரோ. அதோட வேல்யூ எப்பயுமே என்னதான்? இஸ் கோயிங் டு பி ஜீரோ. ஆர் இட் கேன் பி ஸ்டேட்டட் அஸ் impossible to lower the temperature of an object to absolute zero in a finite number of steps. அதாவது என்ன பண்ண முடியாது? அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் கீழே ஏதாவது சொல்ல முடியுமா? -273க்கு கீழே ஒரு டெம்பரேச்சர் அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட், கவனிச்சுக்கோ. ரைட்டா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டலைன் அப்படின்னா படிகம்னு அர்த்தம். பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்க ஒரு சாலிடை தான் கிறிஸ்டலைன்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? சரியா ஜார்ஜ்? பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்க சாலிடுக்கு பேர் தான் கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா பாரு. லிமிட் t tends to 0 s equal to 1. ரைட்டா? எஸ்ங்கிறது என்னது? என்ட்ரோபி. ரைட்டா? என்ட்ரோபி வந்து s equal to 1, வேற லிமிட்டில் t tends to 0. லிமிட் t tends to 0. லிமிட்டில் என்னது? t 0லேருந்து இருக்க போகுது, 0லேருந்து ஆரம்பிக்க போகுது. சரியா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஷின் பாரு என்னென்ன. ஸோ ரைட் டவுன் Born-Haber சைக்கிள் ஃபார் CaCl2. எப்பா இது NaClக்கு வேறு கேட்பாங்கப்பா. NaCl ரொம்ப 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 முக்கியம். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோ. Born-Haber சைக்கிள். ரைட்? கவனிக்கலாமா? Born-Haber சைக்கிள் பார்க்கலாமா? நல்லா கவனி. இந்த இங்கே இருக்கிறத பார்த்தேன்னா உனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியாது. ரைட்டா? ரைட்டா? இது எதுவுமே உனக்கு புரியாது. இப்போ நான் சொல்கிறத மட்டும் கவனி. இங்கே இருக்கிறத நான் உனக்கு அழகாக சூப்பர் படம் போட்டு காட்டுறேன். நீ படத்தை பார்த்தேன்னா போதும். நம்ம ட்ரெஷர் மேப் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு டயக்ராம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரைட், கவனி. என்ன கொடுத்துருக்காங்க? கால்சியம் சாலிட். ரைட்டா? கால்சியம் சாலிடாக இருக்குது. சாலிட் ப்ளஸ் அதோட யார் சேர்றா? Cl2. ரைட்டா? நான் எழுதுகிற மாதிரி நீ உன் புக்கில் எழுதினாலும் உனக்கு சூப்பராக மார்க் கொடுப்பாங்க. திஸ் இஸ் நான் எழுதுறது வந்து பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்னில். CA என்னடா பண்ணி வச்சுக்கோங்க? CaCl2. இங்கே தப்பாக இருக்குது. CaCl2. CaCl2 என்னவா இருக்காது? சாலிடாக மாறு. ரைட்டா? கவனிச்சியா? ரைட்டா? ஸோ இங்கே என்ன இருக்குது? ஒருத்தவங்க இங்கே பாரு, ஒருத்தவங்க சாலிடாக இருக்காங்க, ஒருத்தவங்க லிக்விடாக இருக்காங்க. ரைட்டா? சாலிட் லிக்விட். இங்கே ஏதோ தப்பாக இருக்கேன். கேஸு லிக்விடு 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 அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப்ளிமேஷன். ஓகே, சாலிட். ஓகே, அடுத்து அயனைசேஷன். கால்சியம் வந்து Ca2 ப்ளஸ் வேப்பரைசேஷன் லிக்விட். ரைட், சூப்பர், குட் குட் குட். ரைட்டா? ரைட்டா? போகலாமா? டே இப்போ பாரு, we are going to study it இந்த Born-Haber சைக்கிள். நீ புக்கில் இல்லை எங்கே பார்த்தாலும் உனக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே நான் சொல்கிறேன், கவனமாக கவனி. ரைட்டா? ரைட், சரியா? ஆல் கெமிஸ்ட்ரி PDF எப்படி நான் இப்போ சென்ட் பண்ண முடியும்? அப்படிலாம் சென்ட் பண்ண முடியாது. அந்தந்த வீடியோ கீழே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கவனி. கால்சியம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு? சாலிடாக இருக்குது. நான் உனக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நடத்துகிறப்ப சொன்னேன், சாலிட்லேருந்து உங்களால் என்ன பண்ண முடியாது? எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியாது. சாலிட்லேருந்து உங்களால் எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியாது. ஒன்லி ஃப்ரம் த கேஸ். கேஸ்லேருந்து மட்டும்தான் எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியும். ரைட்டா? ரைட்டா? எலக்ட்ரான்லேருந்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சாரி, கேஸ்லேருந்து மட்டும்தான் எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியும். இப்போ சாலிடை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? கேஸாக மாற்றணுமா? சாலிடை கேஸாக மாற்றணுமா? அதுக்கு என்ன ப்ராசஸ்ப்பா? சாலிட் டைரெக்டாக கேஸாக மாறிச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் தட்? ரைட்டா? வாட் இஸ் தட் ப்ராசஸ்? சாலிட் கேஸாக மாறுற ப்ராசஸ் பேர் என்ன? எஸ்,
பார்ட் 1 அப்படியே பிளேலிஸ்ட்டில் போய் பாரு, காலையில் போட்டிருப்பேன், காலையில் இருக்கும், போய் பாரு. சப்ளிமேஷன், வெரி குட் வெரி குட். அப்போ என்ன பண்ண போகிறேன், ஐ எம் ஜஸ்ட் கன்சிடரிங் இட் அஸ் டெல்டா ஹெச் சப்ளிமேஷன். சார் டெல்டா ஹெச்னா என்னது சார்? டெல்டா ஹெச் இஸ் என்தால்பி. என்தால்பினா என்னது? ஹீட்டு. டெல்டானா என்னது சார்? சேஞ்ச். சேஞ்ச் இன் ஹீட்டு டியூரிங் த சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் நடக்கிறப்ப, அதாவது ஒரு சாலிடு கேஸாக மாறுறப்ப எவ்வளோ டெம்பரேச்சர் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் டெல்டா ஹெச் சப்ளிமேஷன். ரைட்டா? ரைட். இப்போ அடுத்து பாரு, கேஸாக மாறினதுக்கப்புறம் இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், நான் அயான்ஸாக மாற்ற போகிறேன். ரைட்டா? என்ன பண்ண போகுது, 2 எலக்ட்ரானை கொடுக்க போகுது. ஏன் 2 எலக்ட்ரான்? ஏன்னா என்கிட்ட Cl2 இருக்குது, ஒரு குளோரினுக்கு 1 எலக்ட்ரான் தேவை, 2 குளோரின் இருக்கிறனால 2 எலக்ட்ரான் கொடுக்க போகுது. அதே மாதிரி கால்சியமும் அதோட அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்க 2 எலக்ட்ரான் எப்பயுமே கொடுத்துரும். கால்சியமோட அட்டாமிக் நம்பர் யாராவது சொல்ல முடியுமா? Can anyone tell me what is the atomic number of calcium? கால்சியமோட அட்டாமிக் நம்பர் சொல்ல முடியுமா யாராவது எனக்காக? எஸ், கேன் யூ டெல் மீ த அட்டாமிக் நம்பர் ஆஃப் கால்சியம்? கால்சியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? எஸ், 20. வெரி குட் வெரி குட். ரைட்டா? இப்போ கால்சியம் என்ன ஆகுது, கேஸாக இருக்குது. கேஸ்லேருந்து என்ன பண்ணுறேன் நான், Ca2+ மாற்றுறேன். ரைட்டா? Ca2+ கேஸ். அதாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுற எனர்ஜி என்ன? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோன்னா அந்த எனர்ஜி பேர் என்ன? வெரி குட் ராஜ், டால்ஃபின், ரம்யா, அமனுல்லா, அஸ்வின். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம், எலக்ட்ரான் எடுக்கிறோன்னா நம்ம என்ன தேர்ட் லெசன் படிக்கலை, அதனால் மேபி உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ நான் சொல்கிறேன் கவனிச்சு, தட் இஸ் கால்ட் அயனைசேஷன் எனர்ஜி. எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அ எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ என்ன பண்ணலாம், we can put it as டெல்டா ஹெச் அயனைசேஷன். இப்போ இங்கே வந்து டெல்டா H1 H2 H3ன்னு கொடுத்துருப்பாங்க. நீ அப்படி போட்டுக்கிட்டாலும் சரி, நான் சொல்கிற மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி. நான் சொல்கிற மாதிரி போட்டுட்டேன்னா எந்த கொஷினுக்காக இருந்தாலும் நீ என்ன பண்ணலாம், கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அதனால் நான் கான்செப்டை வைஸ் சொல்லித்தரேன். அயனைசேஷன். ரைட்டா? டெல்டா ஜி Ca2+. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ரைட்டா? இது என்ன பண்ணுது, எலக்ட்ரானை கொடுத்துருக்க போது இதுக்கு பக்கத்தில் 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வேற போட்டுக்கோ. ஒரு சில டீச்சர்ஸ் என்ன தம்பி எலக்ட்ரான் போடலை அப்படின்வாங்க. ரைட்டா? இப்போ அடுத்து குளோரின். நவ் வி ஆர் மூவிங் டு குளோரின். இப்போ இது என்ன பண்ணுது, குளோரினுக்காக 2 எலக்ட்ரானை வெளியே எடுத்து வச்சு ரெடியாக இருக்குது. அப்போ குளோரின் வரணும்ல. குளோரின் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா Cl2 வந்து குளோரின் வரணுமா? குளோரின் வந்து Cl2வாக இருக்குது. அதாவது Clக்கும் நடுவில் பாண்ட் இருக்குது. முதல் இவங்க 2 பேரும் தனித்தனியாக உடையணும். 2 பேரும் தனித்தனியாக உடையணும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, Cl2ங்கிறது ஆட்டமா மாலிகுலா? Cl2ங்கிறது ஆட்டமா மாலிகுலா? Tell me, Cl2 is an atom or molecule? Cl2ங்கிறது ஆட்டமா மாலிகுலா? Cl2 is an atom or molecule? சொல்லுங்கடா. இட் இஸ் அ மாலிக்யூல். அப்போ மாலிக்யூல் என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு ஆட்டமாக மாறணும். Cl2ங்கிறது மாலிக்யூல். மாலிக்யூலை நான் ஆட்டமாக மாற்ற போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டூ இட் ஆட்டமைசேஷன். டெல்டா ஹெச் ஆட்டமைசேஷன். டெல்டா ஹெச் ஆட்டமைசேஷன். ரைட்டாக என்ன பண்ண போகிறேன், ஆட்டமாக மாற்ற போகிறேன். டெல்டா ஹெச் atomization. delta H atomization. atomization மாற்ற போகிறேன். ரைட்டா? டெல்டா ஹெச் அட்டாமைசேஷன் மாற்றினா என்ன ஆகும், அப்போ 2Cl. Cl2ங்கிறது 2Cl. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குடா. Cl2னா குளோரைடுன்னு அர்த்தம். 2Clனா 2 குளோரின் இருக்குது. ரைட்டா? 2Clனா அது 2 குளோரின் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? 2 குளோரின் இருக்குன்னு அர்த்தம். மொதல் Cl2, ஒரே ஒரு Cl2. இப்போ 2 Cl தனித்தனியாக ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆக போகுது, இது லிக்விடாக இருந்துச்சா, இதுவும் என்னது இப்போ லிக்விடாக இருக்குது. லிக்விடை கேஸாக மாற்றணும். ரைட்டா இல்லையா? ஸோ லிக்விட் கேஸாக மாற்றணுமா? எலக்ட்ரான் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரைட், அதான் டேரெக்டாக போட்டிருக்காங்க. நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா? வெயிட் பண்ண. வேப்பரைசேஷன் அடுத்து தான் வருது. எலக்ட்ரான் குடுக்கல் வாங்கல் எப்பயுமே என்ன ஆக போகுது, கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கப்போ தான் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு Cl2வா ஆட்டமாக மாற்றிட்டேன். இப்போ இந்த லிக்விட் என்ன பண்ண போகிறேன், கேஸாக மாற்ற போகிறேன். லிக்விடை கேஸாக மாற்றினா அது பேர் என்னது, வேப்பரைசேஷனா? லிக்விடை கேஸாக மாற்றினா அது பேர் வேப்பரைசேஷனா? அப்போ என்ன பண்ண போகிறீங்க, லிக்விடை கேஸாக மாற்ற போகிறேன். அப்போ 2Cl என்ன ஆக போகுது, கேஸ். 2Cl என்னவா ஆயிடுச்சு, இப்போ கேஸாக மாறிடுச்சு. இது என்னது அப்போ, டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன். டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன். ரைட்டா? வேப்பரைசேஷன். இப்போ பாரு, இந்த குளோரின் எப்படி இருக்குது, ரெடியாக இருக்குது. எதுக்கு, இந்த எலக்ட்ரானை வாங்குறதுக்கு. அப்போ இவங்க 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து இப்போ சேர போகிறாங்க. ரைட்டா? 2 குளோரின் 2 எலக்ட்ரானோட என்ன பண்ண போகுது, சேர போகுது. அப்போ இவங்களோட சேர்றாங்க. ரைட்டா?
இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னா chlorine will become 2Cl become 2Cl 2 plus gas ரைட்டா 2 plus கேஸாக மாறிடுச்சா இதுவும் ரியாக்ட் பண்ணிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ரைட்டா இவங்க ரெண்டு பேரும் அப்படி கூட எழுதலாம் நம்ம அந்த மாதிரி கூட எழுதலாம் ரைட்டா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் ரைட் let's see that I will just let you know இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னா 2Cl ரைட்டா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா 2Cl 2 plus கேஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது Ca 2 plus கேஸ் ஆகும் இருக்கும் ரைட்டா Ca 2 plus கேஸாக இருக்க போது ரைட்டா இந்த மாதிரி இருக்கா ரைட்டா எஸ் நான் எழுதுகிற மாதிரி நீ தாராளமாக எழுதலாம் நான் எழுதுகிற மாதிரி தாராளமாக நான் எழுதுறது தான் இங்கே இப்படி சென்டென்ஸ் அப்படி நான் உனக்கு சொல்கிறேன் பார் இதை முடிச்சுட்டு இங்கே நான் கண்டுபிடிக்கிறேன் ரைட்டா ரைட் 2Cl become how 2Cl2 இந்த எலக்ட்ரானை வாங்கினதுக்கப்புறம் சரி எலக்ட்ரானை வாங்கினதுக்கப்புறம் மைனஸ் ஆல மாதிரி சாரிடா எலக்ட்ரானை வாங்கினதுக்கப்புறம் இட் வில் பிகம் 2Cl2 மைனஸ் 2Cl மைனஸ் தான் 2Cl மைனஸ் ரைட்டா ஏன்னா ரெண்டு குளோரின் இருக்குல்ல ஒரு குளோரினுக்கு ஒரு மைனஸ் ரைட்டா ரைட் சூப்பரா எப்படிமா மைனஸ் வெரி குட் அமோனலா குட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க இதுவாக மாறப்போம் அங்கேயும் பாரு அங்கே இன்னொன்று இருக்குது ரைட்டா இவங்க ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்துட்டு என்ன ஆக போகுது கேஸாக இருக்கவங்க கேஸ் சாலிடாக மாறணும்னா என்னப்பா பண்ணணும் கேஸ் சாலிடாக மாறணும்னா என்ன பண்ணணும் ரைட்டா லாட்டஸ் என்தால்பி என்ன பண்ணுது கேஸ் மாலிகுல் தனித்தனியாக இருக்குது அதை ஃபுல்லாக அப்படியே ஒன்றா சுருக்கி லாட்டஸாக மாற்ற போகிறேன் என்ன பண்ண போகிறேன் லாட்டஸாக மாற்ற போகிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்போ இது பேர் லாட்டஸ் என்தால்பி டெல்டா ஹெச் லாட்டஸ் ரைட்டா அதுக்கப்புறம் இது வந்துடும் இப்போ இந்த படம் இங்கே கொஞ்சோண்டு குட்டியோண்டு இடத்துல இருந்தனால உனக்கு புரியாமல் இருக்குது இப்போ இது அப்படியே ஒரே ஒரு தடவை கிளியராக இங்கே எழுதுன பாரு கவனமாக கவனி Ca சாலிடாக இருந்துச்சு யாரோட ரியாக்ட் பண்ணுது Cl2 வித் த லிக்விட் Cl2 எப்படி இருக்கு லிக்விடாக இருக்க Cl2ஓட ரியாக்ட் பண்ணுது ரைட்டா என்ன கிடைக்குது எனக்கு Cl2 சாலிடாக கிடைக்குது இதுக்கு பேர் என்னது டெல்டா HFன்னு சொல்லுவாங்க அதாவது டெல்டா HR சொல்லுவாங்க ரைட்டா டெல்டா HR என்னது என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் மொத்த ரியாக்ஷனோட என்தால்பி அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா என்தால்பியோட மொத்த ரியாக்ஷன் இப்போ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது ஃபஸ்ட் என்னது சாலிடாக இருக்கா அப்போ Ca சாலிட்லேருந்து என்ன ஆக போகுது கேஸாக மாறுது அப்போ என்ன பண்ணலாம் we can consider this as a delta H1 அல்லது நீ என்ன பண்ணலாம் டெல்டா H சப்ளிமேஷன்னு வச்சுக்கலாம் டெல்டா H சப்ளிமேஷன்னு வச்சுக்கலாம் தப்பே இல்லை அடுத்து கேஸ் என்னவா மாறுது Ca கேஸ்லேருந்து என்ன பண்ணுது 2 + 2 எலக்ட்ரான் ரைட்டா 2 + என்னது 2 + கேஸாக இருக்குது ரெண்டு எலக்ட்ரானை வெளியே கொடுத்துருச்சு ரைட்டா இது இப்போ வெயிட் பண்ணுது யாருக்கு வெயிட் பண்ணுறாங்க குளோரின்காக அப்போ இந்த இடத்துல இருக்க என்தால்பி என்ன பண்ணலாம் டெல்டா H2ன்னு வச்சுக்கலாமா ரைட் எஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவும் இதுக்கு அடுத்து NaCl வரும் அதுவும் இம்பார்ட்டன்ட் ஸோ குளோரின் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா Cl2ஆக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது நான் டெல்டா H3ன்னு எழுதுக்கிறேன் என்தால்பி ஆஃப் ஆட்டோமைசேஷன் நான் ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு கடைசியில் எழுதி போடுறேன் ரைட்டா 2Cl லிக்விடாக இருக்குது ரைட்டா 2Cl லிக்விட் எடுத்து என்ன பண்ணணும் கேஸாக மாற்றணும் அப்போ 2Cl கேஸ் இது என்னது டெல்டா H4 அடுத்து என்னது கேஸ் என்னவா மாறுது இந்த எலக்ட்ரான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறாங்க ரைட்டா இப்போ என்ன பண்ண போகுது இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ண என்ன கிடைக்க போகுது எனக்கு இவங்க ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது நீங்கள் எழுதலாமா ரைட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் என்ன கிடைக்க போகுது Ca 2 + கேஸ் ப்ளஸ் இது டெல்டா H4ன்னு வச்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேர் டெல்டா H5 Ca2 + கேஸு அதோட என்ன பண்ணுது இந்த குளோரின் சரிதா குளோரின் என்னவாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரானை குளோரின் வாங்கிடும் அப்போ 2Cl - கேஸ் புரிஞ்சுதா எதாவது டவுட் இருக்கா ரைட்டா ரைட் இப்போ எதாவது டவுட் இருக்கா ரைட் இஸ் தர் எனி டவுட் இன் திஸ் ரைட்டா இது வரைக்கும் பார்த்தா எதாவது டவுட் இருக்கா ரைட் கார்னியா டால்ஃபின் ராஜ்குமார் வேறு யார் பார்த்துட்டு இருக்கீங்க அமனுல்லா எஸ் எனி டவுட் நோ டவுட் ரைட்டா கிளியர் ஸோ இது எப்படி இருக்குது இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ரைட்
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க. ரைட்டா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, இது +2 இது 2 மைனஸ் ஒரு +2 இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்றது என்ன பண்ணலாம், ΔH6ன்னு எழுதலாம். இதுக்கு அடுத்து ஃபைனலாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக நீ என்ன பண்ணணும், ΔHR, இந்த ΔHR இருக்குல்ல, இது ஈக்குவல் டு ΔH1 ப்ளஸ் ΔH2 ப்ளஸ் ΔH3 ப்ளஸ் ΔH4 ப்ளஸ் ΔH5 ப்ளஸ் ΔH6. அவ்வளோதான். இதுதான் Born-Haber cycle ஃபார் CaCl2. ரைட்டா, 2 எலக்ட்ரானில் தான் குளோரின் வாங்கிடுச்சு. அதான் குளோரின் மேலே 2 மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ Cl இருந்தது Cl மைனஸாக மாறிடுச்சு. 2 Cl இருக்குது, ஒரு Clக்கு ஒரு எலக்ட்ரான், ஒரு Clக்கு ஒரு எலக்ட்ரான். ரைட்டா, ஒரு Clக்கு ஒரு எலக்ட்ரான். ரைட்டா, ரைட். இங்கே பாரு, சாலிட்லேருந்து கேஸாக மாறினா அது சப்ளிமேஷன். கேஸ்லேருந்து எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு, அயனைசேஷன் எனர்ஜி. இங்கே லிக்விட்லேருந்து, அதாவது மாலிகுல் Cl2ங்கிறது மாலிகுல் ஆட்டமாக மாறி இருக்கு, என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லிக்விட் வந்து கேஸாக மாறி இருக்கு. ஸோ அது என்ன அர்த்தம், தட் இஸ் கால்டு வேப்பரைசேஷன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரானை வாங்கியிருக்கா, அந்த டெண்டன்சிக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லிக்விட்லேருந்து சாலிட்னா என்னது, கேஸ்லேருந்து சாலிடுக்குன்னா கண்டென்சேஷன் அல்லது லாட்டிஸ் என்தால்பின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, சிம்பிள் திங். இங்கே அதான் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்கத ஞாபகம் வச்சுக்கோ, Cl2 இங்கே இருக்குது. சரியா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் 1 2 3 4 5ன்னு 6 கொடுத்துருக்காங்க. பார், நம்ம எழுதுமா ΔH1 H2 H3 H4 H5 H6ன்னு கொடுத்துருக்காங்க. நீ இது எல்லாத்துக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இதே மாதிரி NaClக்கு இருக்குது, இங்கே இருக்கா Born-Haber cycle. ரைட், அப்படி இல்லைனாலும் நான் உனக்கு கடைசி சொல்லித்தரேன். ரைட்டா, NaCl கேட்பாங்க புக்கிங்கில், NaCl உனக்கு சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் இங்கே இருக்கிறதுல யார் யாரெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன், யார் யாரெல்லாம் பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா. ரைட்டா, ரைட், யார் யாரெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன், யார் யாரெல்லாம் பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா, ரைட். ஸோ கவனி, 52 வரைக்கும் இருக்குது புக் பேக் கொஷின், 52 வரைக்கும் கொஷின் ஆன்சர். அதுக்கப்புறம் ப்ராப்ளம், அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஸ்டேட் அண்டு பாத் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்தால்பி, என்ட்ரோபி, ஹீட்டு, டெம்பரேச்சர், ஒர்க்கு, ஃப்ரீ எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாரு, என்தால்பி, என்ட்ரோபி, டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஃப்ரீ எனர்ஜி. வாட் இஸ் திஸ் ஃப்ரீ எனர்ஜிப்பா? ஃப்ரீ எனர்ஜின்னு என்னது, நத்திங் பட் ΔG, அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அது பேர் என்னது, கிப்ஸ் எனர்ஜி. கிப்ஸ் எனர்ஜியை தான் என்ன பண்ணுவோம் நம்ம எப்பயுமே ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவோம். ரைட்டா, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு. என்தால்பி, என்தால்பின்னு என்னது, சேஞ்ச் இன் ஹீட். ரைட்டா, திஸ் இஸ் ΔH, திஸ் இஸ் ΔS, திஸ் இஸ் ΔT, இது ΔG. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, H2 minus H1, S2 minus S1, T2 minus T1, G2 minus G1 இப்படி வருவாங்க. அதுதான் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அதனால தான் இது எல்லாமே என்னது, ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன்னா பாரு, இப்போ என்தால்பி H2லேருந்து H1, ஹீட்டு H2லேருந்து H1க்கு போயிருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான், ஹீட் கொடுத்துருக்கேன்னா எவ்வளோ ஹீட்டு, 5 joules ஆஃப் ஹீட்டு, 10 joules ஆஃப் ஹீட்டு, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஹீட்டும் ஒர்க்கும் என்ன அப்படின்னா தே ஆர் பாத் ஃபங்க்ஷன். அதாவது டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 15 டிகிரி செல்சியஸ் போகிறதுக்கு நான் ஹீட் கொடுக்கணும். ரைட்டா, 5லேருந்து 15. ரைட்டா, 5 டிகிரிலேருந்து 10 டிகிரி போகிறதுக்கு நான் ஹீட்டை கொடுக்கணும். அப்போ 5 டிகிரி 15 டிகிரி இது ரெண்டுமே என்னது, ஸ்டேட். இது 5 டிகிரின்ற நிலையிலேருந்து 15 டிகிரின்ற நிலைக்கு போயிருக்கு. டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இஸ் த ஸ்டேட் ஃபங்க்ஷன். என்ன நிலையில் இருக்கிறது, இந்த பாட்டில் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன். இந்த 5 டிகிரிலேருந்து 15 டிகிரிக்கு இந்த பாட்டிலில் இருக்க தண்ணி எப்படி போச்சுன்னு சொன்னேன்னா ஹீட் பண்ணேன். அப்போ Q1W, ஹீட் இஸ் த ஹீட் அண்ட் ஒர்க் இஸ் த பாத் ஃபங்க்ஷன். ரைட்டா, என்ட்ரோபினா ரேண்டம்னஸ். எஸ், என்ட்ரோபிங்கிறது டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, ஓகே. ஒரு தடவை சொல்லு பார்க்கலாம். கிறிஸ்டலைன் சாலிடோட என்ட்ரோபி வேல்யூ என்ன, சாலிடோட என்ட்ரோபி வேல்யூ, எஸ், சாலிடோட என்ட்ரோபி வேல்யூ என்ன பார்க்கலாம். யார் ரைட்டாக சொல்கிறேன். வாட் இஸ் த என்ட்ரோபி வேல்யூ ஃபார் சாலிட்? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கிளாஸ் இருக்குப்பா. டுமாரோ மார்னிங் 5 o'clock.
Okay, yes, very good, it is 0. That's good, that's good, that's good. Aditya, welcome. Class முடிச்சிட்டு வரியா? Okay, right. State the various statement of second law of thermodynamics. அப்பா இது 5 mark, 2 mark, 3 mark எங்கனாலும் இதை கேட்கலாம். 5 markல கேட்கலாம், 3 markல கேட்கலாம், 2 markல கேட்கலாம். எல்லா ஸ்டேட்மெண்ட் எழுத சொன்னா அது 5 mark. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 3 mark இல்லை 2 markல எழுத சொல்லலாம். ரைட்டா? கவனிங்க. Various statement of second law of thermodynamics. Entropy statement. ரைட்டா? Entropy statement. ரைட்டா? Right? Right? சரியா? Whenever a spontaneous process takes place. Spontaneous process. What is meant by spontaneous? Spontaneous process na என்ன? Spontaneous process na என்ன? யாருக்கா தெரியுமா? அனுப்பிவிடு ஆதித்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்சல் பண்ணிவிடு. Spontaneous na என்ன? Spontaneous na என்ன? 7 இருக்கும், சாப்டர் 7 இருக்கும், 11 தான் டவுட்டு. 11 இருந்தால் 7 இருக்காது, 7 இருந்தால் 11 இருக்காது. டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு சில ஸ்கூலை பொறுத்து. அன்கண்ட்ரோல்டு ப்ராசஸ். காலையிலையும் இதே பதில் தான் சொன்னேன். என்ன ராஜ்? ஐ காட் இட் இஸ். என்னது ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா இட் இஸ் டன் ஆட்டோமேட்டிக்லி, அதுவா தனிச்சியா தானா, வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் சோர்ஸ். நீ எந்த விதமான எக்ஸ்டர்னல் சோர்ஸும் கொடுக்காம அந்த ஒர்க் அதுவாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது, ரைட்டா? இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது. இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை நான் சூடு பண்ணணுன்னா எனக்கு என்ன தேவை? நான் சூடு பண்ணணும். இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை நான் சூடு பண்ணணுன்னா என்ன தேவை எனக்கு? இஃப் ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் வாட்டர், ரைட்டா? வாட்டரோட டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இந்த பாட்டிலில் இருக்க வாட்டரோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா வாட் ஐ ஹாவ் டு டூ? ஆன்சர் ஃபாஸ்ட், சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கடா. ஒய் யூ கைஸ் ஆர் லேட்? வாட்டரை ஹீட் பண்ணணும், ரைட்டா? வாட்டரை ஹீட் பண்ணணும், ரைட்டா? ரைட், சரியா? ரைட்டா, வாட்டர் ஹீட் பண்ணணும். அப்போ என்னது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட்டா? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அப்போ ஒரு வேலை செய்கிறேன். சரி, நான் ஹீட் பண்ணிட்டேன், இப்போ நல்லா கொதிக்குது வாட்டர். இந்த வாட்டர் என்ன பண்ணுறேன்? நான் அப்படியே கொஞ்சம் நேரம் தனியாக வச்சுட்டேன். என்ன பண்ணுறேன்? கொதிச்சுட்ருக்க வாட்டர் தனியாக கொஞ்சம் நேரத்தில் வச்சுட்டேன். வாட் ஹேப்பன்ஸ்? 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது இப்போ வாட்டர். 100 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய வாட்டரை தனியாக வச்சுட்டேன். வாட் ஹேப்பன்? ரைட்டா? வாட் ஹேப்பன்? வாட் ஹேப்பன் நவ்? ஓகே மதுஸ்ரீ, கெமிஸ்ட்ரி கொஷின் ஈஸியாக நம்ம சொன்ன கொஷின்லாம் வந்துருந்துச்சா? மதுஸ்ரீ, நம்ம சொன்ன கொஷின்லாம் வந்துருந்துச்சா? ஸோ உங்கள் கொஷின் பேப்பர் இருந்தால் அது கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரைட்டா? ஜஸ்ட் ஷேர் இட் டு மீ. மை டெலகிராம், என்னோட டெலகிராம் வந்து என்ன அப்படின்னா just share it over here, ரைட்டா? இதில் கொஷின் பேப்பரை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இன் டெலகிராம், திஸ் இஸ் மை நேம். இந்த பேர் அப்படியே சேர்த்துக்கோ, ரைட்டா? இந்த சாரையும் சேர்த்துறாது, சார் இல்லாமல் இந்த ஐடியா போடு, வரும், ரைட்டா? இந்த ஐடியா நீங்கள் போட்டிங்கன்னா வரும், ரைட்டா? அதில் ஷேர் பண்ணுங்கள். நான் மித்தவங்களுக்கு அதை எடுத்துக்கிறேன், ரைட்டா? இந்த கொஷின் பேப்பர் 2025 கொஷினாக நம்ம பார்க்கலாம், ரைட்டா? 11th சாப்டர் நாளை காலை அதிகாலை 11th சாப்டர் வேணுன்றவனா நாளை காலையில் வந்துடும், ரைட்டா? ரைட், சரியா? நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்? இப்போது 100 டிகிரி செல்சியஸ் இருக்க வாட்டரை தனியாக நான் வச்சுட்டேன். நல்லா கவனி, இந்த வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்கு நான் எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கு நடக்குது. அந்த வேலை என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சூடெல்லாம் இறங்கிடுது. சூடை ஏற்றுறதுக்கு நான் வேலை செஞ்சேன், சூடை இறக்குறதுக்கு நான் எந்த வேலையும் செய்யலை. சூடை ஏற்றுறதுக்கு நான் ஹீட்டுன்னு வெளியே கொடுத்தேன், சூடை இறக்குறதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. அப்போ இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதுவாக நடக்குது, தனிச்சையாக நடக்குது, நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவாக என்ன பண்ணுமா? சூடு இறங்கிடும். தட் இஸ் ஸ்பான்டேனியஸ், ரைட்டா? டேக் டைம். ஆமாம், டைம் ஆகும். டைமை பற்றி நம்ம இங்கே பேசலை. டேக் டைம். சம்டைமில் இட் வில் டேக் லாங் டைம், ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாமல் அதுவாக நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி மேலேருந்து கீழே விழுகுதா? வாட்டர் மேலேருந்து கீழே விழுகுதா? ஃபால்ஸில், கரெக்டாக? கீழேருந்து மேலே கொண்டு போனால் நான் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். மேலேருந்து தண்ணி கீழே விழுகிறதுக்கு நான் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அப்போ தட் இஸ் ஸ்பான்டேனியஸ், ரைட்டா? தட் இஸ் ஸ்பான்டேனியஸ், சரியா? ஓகே. Whenever a spontaneous process takes place, it is accompanied by an increase in total entropy of the universe. என்ன சொல்கிறாங்க?
ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, யூனிவர்ஸோட என்ட்ரோபி, இப்போ பாரு ஹீட் வெளியே போகுதா, அப்போ ஹீட் ரேடியேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுது, இந்த யூனிவர்ஸோட என்ட்ரோபி, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பொருளில் இதுவும் சேர்ந்து ஆட் ஆகுது, அப்போ என்ன அர்த்தம், என்ட்ரோபி இன்க்ரீசஸ். யாரோட என்ட்ரோபி, யூனிவர்ஸோட என்ட்ரோபி. அதான் என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, whenever a spontaneous process takes place, it accompanied by an increase in the total entropy of the universe, right? Total entropy of the universe, right? Total entropy of the universe, simple thing, right? அடுத்து கெல்வின் பிளாங்க். கெல்வினோ பிளாங்கோ என்ன சொல்கிறாங்க பாரு. கெல்வின் பிளாங்க் என்ன அப்படின்னா, it is impossible to take heat from an hotter reservoir and convert it completely into work by a cyclic process without transferring part of heat to the cooler reservoir. அதாவது என்ன சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த வாட்டர் பாட்டில் இருக்கா, let us take this water bottle. இந்த வாட்டர் பாட்டில்ன்றது ஏன்னு வச்சு, இந்த வாட்டர் பாட்டில் ஒரு கண்டெய்னர், ரைட்டா. இந்த கண்டெய்னர்லேருந்து என்ன பண்ணுறேன் நான், இது வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்க ஒரு கண்டெய்னர். இதுலேருந்து என்ன பண்ணுறேன், இந்த கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு என்ன பண்ணுறேன் நான், இதில் இருக்க 100 டிகிரி செல்சியஸ் வாட்டரை இன்னொரு கண்டெய்னரில் ஊற்றுறேன், ரைட்டா. இன்னொரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன், அதை இதே கண்டெய்னரில் ஊற்றுறேன். இந்த கண்டெய்னரில் ஊற்றிட்டு திரும்ப இந்த கண்டெய்னரில் ஊற்றுறேன், ரைட்டா. டெல் மீ தட் வெதர் த வாட்டர் வில் பி இன் சேம் 100 டிகிரி செல்சியஸ் ஆர் நாட், ரைட்டா. ரைட், கவனிங்க என்ன அப்படின்னா, 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து கண்டெய்னர் ஏல 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அதை ஒரு கண்டெய்னர் பிக்கு நான் மாற்றுறேன், ரைட்டா. திரும்ப சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன், ரைட்டா. ஏலேருந்து பிக்கு நான் மாற்றுறேன், பிக்கு மாற்றுறேன் 100 டிகிரி செல்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் நீ என்ன பண்ணுற, காஃபி போடுறாங்க, காலையில் காஃபி போடுறாங்களா, காஃபி கிண்ணத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, டம்ளரில் ஊற்றுறாங்க. டம்ளரில் ஊற்றிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து திரும்பவும் அந்த சட்டியில் ஊற்றுறாங்க. முன்னாடி இருந்த அதே சூடு இருக்குமா, இல்லை சூடு கம்மியாக இருக்குமா? முன்னாடி இருந்த சூடு அப்படியே இருக்குமா, கம்மியாக இருக்குமா? டெல் மீ தட். பா ஒன்றும் இல்லைப்பா, சூடாக காஃபி போடுறாங்க, அந்த காஃபி எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு உடனேவே ஊற்றுறாங்கன்னு வச்சுக்கோ, திரும்ப உடனே ஊற்றுறாங்க, இருந்தாலும் ஹீட்டு அப்படியே இருக்குமா? அந்த டம்ளரில் நீ ஊற்றுனதுக்கு அப்புறமும் டம்ளரில் என்ன இருக்குது, சூடு இருக்குமா? டம்ளரில் சூடு இருக்குமா? அப்போ என்ன அர்த்தம், நீ காஃபியை சட்டியில் ஊற்றினாலுமே திரும்ப என்ன பண்ண போகுது, அந்த டம்ளர் வில் பி ஹேவிங் சம் ஹீட். அப்போ நீ சைக்ளிக் ப்ராசஸ் எங்கே ஆரம்பித்த, மொதல் காஃபி இந்த பாட்டிலில் தானே இருந்துச்சு, திருப்பி என்ன பண்ணிட்ட, பாட்டிலுக்கே கொண்டுட்டு வந்துட்டேன். இட் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ். என்ன தான் சைக்ளிக் ப்ராசஸாக இருந்தாலும் உன்னோட ப்ராசஸில் 100% முன்னாடி இருந்ததை உன்னால் கொண்டுட்டு வர முடியாது, ரைட்டா. 100% உன்னால் என்ன பண்ண முடியாது, முன்னாடி இருந்ததை கொண்டுட்டு வர முடியாது. நல்லா கவனி என்ன சொல்கிறாங்கன்னு, இட் இஸ் இம்பாசிபிள் டு டேக் ஹீட் ஃப்ரம் அ ஹாட்டர் ரிசர்வயர், ஒரு சூடாக இருக்க பாத்திரத்தில் இருந்து அண்ட் கன்வெர்டட் கம்ப்ளீட்லி, இந்த சூடாக இருக்க பாத்திரத்தில் இருக்கிறத மொத்தமாக வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு திருப்பி அந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்துக்கு நான் ஊற்றுறேன். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக கொஞ்சமாவது அந்த பாத்திரத்தில் சூடு குறைஞ்சிருக்கும். நீங்கள் இதில் எடுத்ததை இதிலே ஊற்றிட்டேன், இதில் எடுத்ததை திரும்ப இதுக்கே செட்டில் பண்ணிட்டேன், எங்கே இருந்துச்சோ அங்கேயே வச்சுட்டேன். நீங்கள் எங்கே இருந்துச்சோ அங்கேயே வச்சாலும் ஹீட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்கு, 100% பழைய நிலைமைக்கே அது வராது. அதுதான் அவர் சொல்கிறாரு, heat taken from a hotter reservoir converted completely into work by cyclic process without transferring part of heat to the cooler reservoir. அந்த சூடே இல்லாத சட்டியில் கொஞ்சம் கூட ஹீட் அதுக்கு கொடுக்காம நீங்கள் என்ன பண்ண முடியாது, அங்கேருந்து இங்கே அதை மாற்ற முடியாது, ரைட்டா. சிம்பிளாக சொல்கிறாங்க, சூடாக இருக்க பாத்திரத்துலேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சூடு வெளியே லிபரேட் ஆகும், அவ்வளோதான். கிளியரா? யார் யாருக்கு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் புரியலை, கெல்வின் பிளாங்கை இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரியலைன்னா சொல்லு, திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். கெல்வின் பிளாங்க் என்ட்ரோப்பி உனக்கு புரியலைன்னு சொன்னேன், நுஸ்ரா அண்ட் சஞ்சு வெயிட் பண்ணுங்கள், அதை நான் திரும்ப சொல்கிறேன், இதுக்கு மட்டும் சொல்ல எனக்கு கெல்வின் பிளாங்க் புரிஞ்சுதா இல்லையா? கெல்வின் பிளாங்க் புரிஞ்சுதா, கிளியர் தானே? கெல்வின் அண்ட் பிளாங்க் கிளியர், ரைட்டா? ஓகே. ஆதித்யா, ராஜ்குமார், ஆல்ஃபின், அமன், ஓகே ரைட். கோகிலா குட். புவனா, அஃபி வாங்க அஃபி எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, 12th போனதுக்கப்புறம் சாரை மறந்துட்டிங்கன்னா. அஸ்வின் ஆல்சோ இஸ் தேர், ஓகே. புவனா இஸ் தேர், ஓகே குட். சரியா? இப்போ என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் புரியலைன்னு சொன்னாங்க, அங்கே மட்டும் போயிடலாம்.
ஒரு ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக தனிச்சையாக நடக்குது. ரைட்டா? என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தனிச்சையாக நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டிலை நான் என்ன பண்ணுறேன், ஆற வைக்கிறேன். இதில் சுடுதண்ணி வச்சு என்ன பண்ணுறேன், இதை ஆற வைக்கிறேன். ரைட்டா? சுடுதண்ணி ஆற வைக்கிறேன். இந்த தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு நான் எனர்ஜி கொடுக்கணும். இந்த தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு நான் எனர்ஜி கொடுக்கணும். ஆனால் சூடாக இருக்க தண்ணியை ஆற வைக்கிறதுக்கு நான் எந்த எனர்ஜியும் கொடுக்க தேவையில்லை. அந்த எனர்ஜி அதுவாக வெளியே வந்துடும். சூடு பூரா என்ன பண்ணுது, வெளியே வருது. சூடு வெளியே வருதுன்னு என்ன அர்த்தம், ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியை நீ தொட்டு பார்க்க முடியுமா, உணர மட்டும்தானே முடியும். அப்போ உணர முடியும்னா என்ன அர்த்தம், அங்கங்கே அது பாட்டுக்கு ரேண்டமாக சுற்றிக்கிட்டே தெரியுது. அந்த ஹீட் எனர்ஜி வெளியே காற்றோட காற்றா கலந்துருச்சு. காற்றோட காற்றா கலந்துருச்சுன்னா அது என்ட்ரோபி தானே. அங்கே இங்கே அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, அங்கே இங்கே அசைஞ்சுக்கிட்டே இருந்தால் அது பேர் என்னது, என்ட்ரோபி. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தின், இந்த அண்டத்தின் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டா? அந்த அண்டத்தின் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. தான் கீழே டோட்டல் என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் இன்க்ரீசஸ்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். ஓகே அஃபி, ஓகே குட். நல்லா படிக்கிறீங்களா? மிட் டர்ம்லாம் எப்படி எழுதிட்டு இருக்கீங்க? ரைட், ஓகே. சரியா? எஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட்டு நீ புக்கில் படிச்சுக்கோ. இட் இஸ் சிம்பிள். 100% எஃபிஷியன்சி எதுவுமே கொடுக்காது, இங்கே மறைஞ்சிருக்கு. அதனால் அதை விட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கிளேஷியஸ், இதுதான் முக்கியம். இந்த 3 தான்ப்பா முக்கியம். கிளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட்டு, கெல்வின் ஸ்டேட்மெண்ட்டு, என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட், இது 3 தான். இதில் கெல்வினும் கிளேஷியஸும் 2 மார்க்கில் கேட்பாங்க. கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ரைட். Heat flows spontaneously from hot objects to cold object, and to get it flow in the opposite direction we have to spend some work. அதாவது கிளேஷியஸ் என்ன சொல்கிறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னதே தான். ரைட்டா? இது ஹாட், இங்கே என்ன இருக்குது, கோல்டு பாடி இருக்குது. ரைட்டா? இது என்னது, கோல்டு. ஹாட்டிலேருந்து கோல்டாக மாற்றணும். ஹாட்டிலேருந்து கோல்டு. ரைட்டா? சுடுதண்ணியை ஒரு ஜில்லுன்னு இருக்க பாத்திரத்தில் நான் ஊற்றுறேன். ரைட்டா? சுடுதண்ணியை ஜில்லுன்னு இருக்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துறேன். ரைட்டா? ரைட்டா? சூப்பராக எழுதிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். சுடுதண்ணியை என்ன பண்ணுறேன், ஒரு ஜில்லுன்னு இருக்க பாத்திரத்தில் ஊற்றுறேன். ஜில்லுன்னு இருக்க பாத்திரம் என்ன ஆகும், சுடுதண்ணியை ஜில்லுன்னு இருக்க பாத்திரத்தில் ஊற்றுறேன். ஜில்லுன்னு இருக்க பாத்திரம் என்ன ஆகும், ஜில்லுன்னு இருக்க பாத்திரம் என்னது, ஜில்லுன்னு இருக்க பாத்திரம் என்ன ஆகும், வாட் ஹேப்பன்ஸ் டு த ஜில்லுன்னு இருக்க பாத்திரம்? நீங்கள் எல்லாம் கிளாஸை கவனிங்க, பயப்படவே வேண்டாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? நான் சொல்லித்தரது கவனிங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ரைட்டா? ஹீட் ஆகும். ஜில்லுன்னு இருக்க பாத்திரத்தில் என்னது, ஜில்லுன்னு இருக்கிறதுல ஹீட் குறைஞ்சி போயிடும். அது என்ன பண்ண போகுது, ஹீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. அது என்ன பண்ண போகுது, ஹீட் ஆக போகுது. ஜில்லுன்னு இருக்க பாத்திரம் ஹீட் ஆகும். கரெக்ட்? கொதிக்கிற தண்ணியை எடுத்து ஒரு சாதாரண ஒரு ஜில்லுன்னு இருக்க பாத்திரத்தில் ஊற்றுனா ஜில்லுன்னு இருக்க பாத்திரம் என்ன ஆகிடும், பயங்கரமாக ஹீட் ஆகிடும். ரைட்டா? பயங்கரமாக என்னது, ஹீட் ஆகிடும். அப்போ இதுக்கு நான் ஏதாவது வேலை பார்க்கணுமா, சூடாக இருக்க பாத்திரத்தை கொண்டு போய் ஜில்லுன்னு இருக்க பாத்திரத்தில் ஊற்றிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்ஸ் என்ன பண்ணுது, ஹையர் வேல்யூலேருந்து லோவர் வேல்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹையர் டு லோவர். ரைட்டா? ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஸ்பான்டேனியஸாக நடக்குது. இப்போ ஒரு சுடுதண்ணியை நான் கூல் பண்ணணும். ஒரு சுடுதண்ணியை கூல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், உங்ககிட்ட 100 டிகிரி செல்சியஸ் வாட்டரை கொடுத்துருக்கேன். தம்பி 100 டிகிரி செல்சியஸ் வாட்டரை எனக்கு 0 டிகிரி செல்சியஸாக மாற்றுப்பா அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும், சிம்பிளாக அவ்வளோதான்டா. 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும், 100 டிகிரியா? வேதாந்துல கைடு வந்துருச்சா? என்ன கைடு, ஸ்டேட் போர்டுக்கு வந்திருக்கா? ஓகே, ரைட். இந்த வர காரணம் என்ன கேட்குறீங்க பார்க்குறேன். ரைட்டா? மிக்சிங் கோல்டு வாட்டர். இல்லை நீ என்ன பண்ணணும், கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணல ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம். சிம்பிளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாமா, கூல் பண்ணணும். ரைட்டா? நம்ம அடிஷ்னலாக கூலிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அதாவது என்ன பண்ண போகிற, நீங்கள் கூலிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணணும். மேலே நீ என்ன பண்ணல, எந்த ப்ராசஸும் பண்ணலை. ரைட்டா? ஹாட்லேருந்து கோல்டு. ரைட்டா? ஹாட்லேருந்து கோல்டு. ரைட்டா? ஹாட்டாக இருக்குது ஒரு கோல்டு பாடிக்கு என்ன பண்ண போகுது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு என்ன பண்ண முடியாது, உன்னால் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. ஐஸ் கட்டியை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டால் கொதிக்கிற தண்ணி ஜில்லுன்னு மாறுமா, இல்லை ஐஸ் கட்டி உருகிடுமா? சிம்பிள், நல்லா கவனி. ஐஸ் க்யூபை எடுத்து நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டேன் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், ஐஸ் க்யூபை கொதிக்கிற தண்ணியில் போட்டால்
கொதிக்கிற தண்ணி ஐஸ் கட்டியாக மாறுமா இல்லை ஐஸ் கட்டி கொதிக்கிற தண்ணியாக மாறப்போதா? ஏன்டா நீ வேற ராஜ்குமார், ரைட்டா? ஐஸ் வில் மெல்ட். அப்போ என்ன பண்ணுது? எப்பயுமே ஹாட் பாடி ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த ஹீட் டு த கோல்டு பாடி. ஹாட்டாக இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கோல்டாக இருக்கவங்களுக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கோல்டாக இருக்கவங்ககிட்ட வந்து ஹீட் எப்பயுமே என்ன பண்ணாது? ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. நடக்காது. ஸோ அப்போ எப்பயுமே என்ன சொல்கிறாங்க? spontaneously from hot object to cold object and to get it flow in opposite direction. நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது கோல்டுலேருந்து ஹாட்டுக்கு மாற்றுறோன்னா we have to spend some work. நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைனா எதுவுமே நடக்காது. நீங்கள் ஒர்க்கை கொடுத்தா மட்டும்தான் நடக்கும், இல்லைனா நடக்காது. ரைட்டா? சரியா? ஒர்க்கு கொடுத்தா மட்டும்தான் நடக்கும், இல்லைனா நடக்காது. சரியா? அதுதான் க்ளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. சிம்பிள். ரைட். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்? வாட் ஆர் த கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி ஆஃப் அ ப்ராசஸ்? ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு என்னென்னலாம் கண்டிஷன்? ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னா என்ன, அதோட ஸ்பான்டேனிட்டி கண்டிஷன் என்ன, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பண்ணலாம். ரைட்டா? ரைட். நீட் ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி போயிட்டு தானே இருக்குது. ஆல்ரெடி நீட் கிளாஸ் தான் நடத்திட்டு தான் இருக்கேன். என்னடா பிரேக்? 40 நிமிஷம் தான்டா ஆகுது கிளாஸ் ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே பிரேக்கா? ஏன்பா தம்பி? A reaction that does not occur under given set of condition is called spontaneous. எந்த கண்டிஷனும் தேவையில்லை, எந்த கண்டிஷன் இல்லாமல், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் அது பாட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா that is spontaneous reaction. ரைட்டா? டெல்டா டவுட் என்னது? டெல்டாவோட டெல்டா கியூ குட்டியாக இருக்குமான்னு கேட்டிங்களா? டெல்டா என்ன? திருப்பி அந்த கொஸ்டின் மட்டும் போடுங்க, அதை காப்பி பண்ணி போடுங்க.